ஆன்லைன்ல 26ஆம் தேதி நமக்கு கால்நடை மருத்துவ படிப்பிற்கு ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கினாங்க. சோ இந்த ஆன்லைன் விண்ணப்பம் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நிறைய பெற்றோர்கள் மாணவர்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதற்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன, எவ்வளவு மதிப்பெண்கள் இருந்தா இந்த கோர்சஸ் நான் செலக்ட் பண்ணி படிக்கலாம், எத்தனை விதமான கோர்சஸ் இந்த கால்நடை மருத்துவ படிப்பிற்கு கீழே வரும் அப்படி. ஓகே, நீங்க வெட்டினரிக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க வெட்டினரி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அகடமிக் அண்ட் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ரெண்டு விதமா ஸ்ட்ரீம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதுல அகடமிக் ஸ்ட்ரீம்ல யார் யார் வருவா, ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல யார் யார் வருவா, இதுல எத்தனை வகையான கோர்சஸ் இருக்கு, நீங்க 12th எந்த சப்ஜெக்ட் எடுத்தா இந்த கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம், எவ்வளவு மார்க் எடுத்தா இந்த கோர்சஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வெட்டினரி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த கோர்சஸ் ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. அதாவது ஒண்ணு டாக்டரேட்டாவும், இன்னொன்னு நமக்கு டெக்னாலஜி ஓரியன்டா பிரிச்சிருக்காங்க. நீங்க ஒரு வெட்டினரி டாக்டருக்கு படிக்க போறீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸ் பிவிஎஸ்சி ஏஹெச். ஸோ பிவிஎஸ்சி ஏஹெச் ஒரு 5.5 year கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் 4.5 years நீங்க சப்ஜெக்ட் படிப்பீங்க, 1 year இன்னர்சி படிப்பீங்க. ஸோ இந்த கோர்சஸ் நீங்க சூஸ் பண்ணணும்னா நீங்க 12th ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜி, அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கணும், அல்லது செகண்ட் குரூப் பியூர் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஆர் சுவாலஜி படிச்சிருக்கணும், அகடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்க. சார் நான் ஒரு ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல 12th படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க பிவிஎஸ்சி ஏஹெச் செலக்ட் பண்றதுக்கு 12th என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா அதாவது நீங்க பயாலஜியோட அக்ரிகல்ச்சரல் பிராக்டிக்ஸஸ் படிச்சிருந்தாலோ இல்ல பொலிட்டரியோ டைரியோ, இந்த 3 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் பயாலஜி படிச்சிருந்தா நீங்க பிவிஎஸ்சி ஏஹெச் படிச்சுக்கலாம். அதாவது இந்த கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம். இதே நான் ஃபர்ஸ்ட் குரூப்ல நான் பயாலஜியே எடுக்கல சார் அப்படின்னா எனக்கு வேற ஏதாவது கோர்சஸ் கேட்டீங்கன்னா பிடெக்ன்ற கோர்சஸ் பிரிச்சிருக்காங்க. அதாவது பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பொலிட்டரி டெக்னாலஜி, பிடெக் டைரி டெக்னாலஜி, இந்த 3 கோர்சஸ் படிக்கிறதுக்கு நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஆர் பயாலஜி, ஓகேவா? அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தாலே தாராளமா அந்த கோர்சஸ் எடுக்கலாம். பயாலஜி இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களால நீங்க வெட்டினரி, அதாவது பிவிஎஸ்சி ஏஹெச் கோர்சஸ் படிக்க முடியலன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் டைரி ஆர் பொலிட்டரி, இது 3 நீங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம். கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க, நீங்க 12th என்ன சப்ஜெக்ட் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க எவ்வளவு மார்க் பர்சன்டேஜ் இருக்கணும் அதுன்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீங்க பிவிஎஸ்சி ஏஹெச் கோர்சஸ் செலக்ட் பண்ண போறீங்க, அதாவது வெட்டினரிக்கு நீங்க அகடமிக் ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, ஒகேஷனல் ஸ்ட்ரீமா 2 பேரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நீங்க 70% 12th எடுத்துருக்கணும். அதே நீங்க பிசி பிசிஎம் இருந்தா கண்டிப்பா 65%, எம்பிசி டிஎன்சியா இருந்தா 60%, எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு பாஸ் ஆனா நீங்க பிவிஎஸ்சி ஏஹெச் கோர்சஸ் நீங்க எடுத்துக்கலாம். அதே நீங்க பிடெக் கோர்சஸ்ல ஃபுட்டு, அதே மாதிரியே டைரி பொலிட்டரி, இந்த 3 கோர்ஸ் செலக்ட் பண்ணாலும் நீங்க ஓப்பன் கேட்டகரியா இருந்தா 70% மார்க்கும், அதே பிசி பிசிஎம் இருந்தா 65%, எம்பிசி டிஎன்சியா இருந்தா 55%, எஸ்சி எஸ்சி எஸ்டியா இருந்தா பாஸ் ஆனா போதும். ஸோ உங்களுக்கு சப்ஜெக்டும் தெரிஞ்சிருச்சு, எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க்ன்றது தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.